லாம்போகினி உருவானதுக்கான காரணமே ஃபெராரியோட ஃபவுண்டர் பண்ண ஒரு பெரிய தப்பு தான். ஓ! நீ அப்படி வரியா? ஃபெரோஷியோ லாம்போகினின்றவரு ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் ரிலையபிளான டிராக்டர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பிசினஸ்ல வந்த சக்சஸை செலிப்ரேட் பண்ற விதமா அவருக்கு ஒரு ஃபெராரி காரை வந்து கிஃப்ட் பண்ணிக்கிறாரு. அதை யூஸ் பண்ணி கொஞ்ச நாள்லயே அதோட கிளட்ச்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத அவர் ஐடென்டிஃபை பண்றாரு. உடனே அவரு ஃபெராரி காரோட ஃபவுண்டர் கிட்ட போய், சார் உங்களோட கார் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பீஸ், ஆனா அதோட கிளட்சை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு போய் அவர்கிட்ட பொலைட்டா சொல்றாரு. அது கேட்டு கோவப்பட்ட ஃபெராரியோட ஃபவுண்டரு, நீ எல்லாம் ஒரு டிராக்டர் மெக்கானிக், உனக்கெல்லாம் லக்ஸரி ஸ்போர்ட்ஸ் காரை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு அசிங்கப்படுத்தி அவர் அனுப்பியிருக்காரு. எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாம அதை அக்செப்டும் பண்ணிக்காம திரும்ப வந்து பேஷனேட்டா ஒர்க் பண்ணி ஒரு லக்ஸரி ஸ்போர்ட்ஸ் கார் அவரே ரெடி பண்றாரு. அதுதான் லாம்போகினி. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபெராரிக்கு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் காம்படிட்டர் அப்படின்னா அது லாம்போகினி தான். ஸோ உங்க பிசினஸ்ல உங்களை நிறைய பேர் வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் சரி, இல்ல அசிங்கப்படுத்தினாலும் சரி, அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற பதில் உங்களோட சக்சஸா மட்டும்தான் இருக்கணும்.